ஹலோ மேம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது காலில்? எதனால் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க? அதாங்க ஆக்சுவலாக எனக்கு 25 இயர்ஸாகவே கால் வலி இருக்குங்க. கால் வலினா இந்த நரம்பெல்லாம் புடைச்சிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நான் அவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் என் டீச்சிங் ஜாபுக்கு கூட நான் போக முடியல. ஏன்னா லாங் ஸ்டாண்டிங் முடியாது. போயிட்டு அப்புறம் முடியலன்னு சொல்லி கூட ஜாப்லேருந்து விட்ரா ஆகிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப பெயின் வலிக்கும். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் இருக்குது, அதை போட்டு பாருங்கள், போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு டைலமாவாக இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம டாப்லர் ஸ்கேன் எடுத்திருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அப்போவெல்லாம் கிடைக்காத ரிசல்ட் இந்த ஒரு ஆயில் பூசினா மட்டும் கிடச்சிட போதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நெக்லெக்ட் பண்ணேன். பட் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினதுனால அவங்க வந்து கொஞ்சம் எனக்கு கொடுத்துருந்தாங்க, அப்ளை பண்ணி பாருங்களேன் அப்படின்னாங்க. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு வார்ம்த் இருந்தது. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட முடியுமா? அதாங்க கால் வந்து நரம்போட கலரெல்லாம் மாறி இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு க்யூரியாசிட்டிலேயே ஒரு காலுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு கால் அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கேன். சரி, ப்ரீவியஸாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கால் எப்படி இருந்தது, இப்போ அப்ளை பண்ணினதுக்கப்புறம் என்னோடய கால் எப்படி இருக்குங்கிறது கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணினதுக்கு முன்னாடிங்க இப்படி தான் இருக்கும். ரொம்ப வலிக்கும். இது வந்து மேலேருந்து இடுப்புலேருந்தே எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க. தைஸ்லேருந்து இது இருக்குது இந்த பிரச்சனை. இப்போ இதை அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது. எப்படி அந்த நரம்போட கலரெல்லாம் மாறி அந்த வலி மெயினாக குறைஞ்சிருக்கு. வலி குறைஞ்சது தான் எனக்கு ரொம்ப அதிசயங்க. ஏன்னா ரொம்ப வந்து அன்பேரபிள் பெயினாக இருந்தது உண்மைதான். இதை அப்ளை எப்படி பண்ணுறீங்க? இது வந்து அவங்க சொல்லி தந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த ஆயிலை வந்து கீழேருந்து மேல் நோக்கி வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, எந்தெந்த இடத்துல பெயின் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆயிலை வந்து கீழேருந்து மசாஜ் பண்ணிக்கணுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரே விட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து ஒன்று நம்ம அப்படியே கழுவிக்கலாம் காலை, இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம், அந்த ஈர டவல் மாதிரி வச்சுட்டுங்க அதை டிப் பண்ணி அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அதில் கூட கீழேருந்து மேல் நோக்கி தான் அதை வைப் அவுட் பண்ணணும் தொடர்ச்சியாக. அந்த மாதிரி வந்து ரெகுலராக ஆனால் வந்து அவங்க சொன்னாங்கங்கிறத விட எனக்கு பெயின்லேருந்து ரிலீஃப் ஆனால் போதுங்கிறதுனால ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வித்தின் 1 வீக்கே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்குங்க. இந்த